ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல மார்க்கெட் கரெக்ஷன்ல என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். மார்க்கெட் கரெக்ஷன்ஸ்ல பிரைசஸ் அதனுடைய ரீசன்ட் ஹைய விட குறைஞ்சது 10% டிராப் ஆறது உண்டு. இப்படிப்பட்ட சமயத்துல பொட்டன்ஷியல் லாஸஸ் ஃபீல் ஆறது அடிப்படையான விஷயம். இந்த கரெக்ஷன்ஸ் மார்க்கெட்டுடைய நேச்சுரல் சைக்கிள்ஸ்ல ஒரு பகுதின்னு சொல்லலாம். இந்த மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல நாம என்ன செய்யணும் மற்றும் என்ன செய்யக்கூடாதுன்ற சுருக்கத்தை இந்த ஒளிபரப்புல பார்க்கலாம். முதல்ல நாம என்னென்ன செய்யணுன்ற வரிசையில பார்க்க இருக்கிறது ரீஅசஸ் யுவர் கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ். இப்படிப்பட்ட மார்க்கெட் வாலட்டாலிட்டி தான் நாம நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவோட கம்ஃபர்டபுளா இருக்குமா இல்ல அன்கம்ஃபர்டபுளா இருக்குமாங்கிறத ரியலைஸ் பண்ண வைக்குது. இந்த நேரத்தை நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நமக்கு தேவையான லாங் டேர்ம் கோல்ஸ் மற்றும் ரிஸ்க் டாலரன்ஸோட அலைன் ஆகி இருக்காங்கிறத எவாலுவேட் பண்றதுக்கான சரியான நேரம்னு சொல்லலாம். அடுத்தது ஸ்டே காம் அண்ட் அவாய்ட் எமோஷனல் ரியாக்ஷன்ஸ். எமோஷனல் டெசிஷன் சவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு ஆப்போசிட்டான ஹை ப்ரைசஸ்ல வாங்குறதுக்கும் லோ ப்ரைசஸ்ல விற்கிறதுக்கும் வழிவகுக்குது. காமா இருக்கிறது லாங் ரன்ல நம்முடைய போர்ட்ஃபோலியோவை பாதிக்கக்கூடிய இம்பல்சிவ் டெசிஷன்ஸ், அதாவது மனக்கிளர்ச்சியான முடிவுகளை தவிர்க்க உதவுது. மூணாவதா நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்ணலன்னா இந்த சமயத்துல டைவர்சிஃபை பண்றது ரொம்ப அவசியம். இன்வெஸ்ட்மெண்ட்டை டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸஸ், செக்டர்ஸ் மற்றும் ஜியோகிராஃபீஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணி முதலீடு செய்யறது போர்ட்ஃபோலியோடைய ஓவரால் ரிஸ்கை ரெடியூஸ் பண்ணக்கூடியது. இது ஒரு பகுதியில ஏற்படக்கூடிய லாஸஸை மற்றொரு பகுதியில கிடைக்கக்கூடிய கெயின்ஸ், அதாவது லாபத்தோடு ஈடுகட்டக்கூடியதா அமையுது. கரண்ட் சுச்சுவேஷன்ல இதுக்கு சிறந்த உதாரணமா கோல்ட சொல்லலாம். நாலாவதா குவாலிட்டி ஸ்டாக்ஸ் உடைய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. மார்க்கெட் கரெக்ஷன் ஸ்ட்ராங்கான கம்பெனிஸை டிஸ்கவுண்ட் பிரைஸ்க்கு கொடுக்கக்கூடியது. மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது இப்படிப்பட்ட வாலட்டாலிட்டியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய முதலீடுகள் பொட்டன்ஷியல் கெயின்ஸை கொடுக்கக்கூடியது. டூ லிஸ்ட்ல கடைசியா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் நம்ம கேஷ் ஃப்ளோவை ரிவ்யூ பண்ணி எமர்ஜென்சி ஃபண்டை என்ஷோர் பண்ணிக்கிறது. நம்மளுடைய அவசர தேவைகளுக்கு அவசியமான பணத்தை நம்ம வச்சிருக்கோங்கிறது லாசஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல் பண்றதுக்கான அவசியத்தை குறைக்குது. இது வாலட்டாலிட்டி டைம்ஸ்ல ஃபிளெக்சிபிலிட்டியை கொடுக்கக்கூடியதா அமையுது. மார்க்கெட் கரெக்ஷன்ஸ்ல நம்ம கவனத்தில் வைக்க வேண்டிய தவிர்க்கக்கூடிய விஷயங்களை இப்ப பார்க்கலாம். முதல்ல பேனிக் செல்லை தவிர்க்கணும். பேனிக் செல்லுங்கிறது நம்மள லாசஸை நோக்கி பயணிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகும்போது கிடைக்கக்கூடிய லாபத்தையும் தடுக்கக்கூடியது. மார்க்கெட் கரெக்ஷன்ஸ்ன்றது ஒரு சுழற்சி மற்றும் ஹிஸ்டாரிக்கலா ஓவர் டைம்ல மார்க்கெட் இப்படிப்பட்ட காலத்தை கடந்து வரக்கூடியதுன்றதுனால மார்க்கெட் கரெக்ஷன்ஸ்ன்றது டெம்பரவரிங்கிறத நினைவில் வைக்கணும். அடுத்தது டோன்ட் ட்ரை டு டைம் த மார்க்கெட். மார்க்கெட்டுடைய எக்ஸாக்ட் பாட்டம் இல்லைன்னா டாப்பை ப்ரிடிக்ட் பண்றதுங்கிறது இம்பாசிபிளான விஷயம். எக்ஸாக்ட் மார்க்கெட் டைமை அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறது மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வழிவகுக்கக்கூடியது. அதனால பிகினிங் ஆஃப் மார்க்கெட் கரெக்ஷன்ல இருந்து கன்சிஸ்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபோக்கஸ் பண்றதுங்கிறது நல்லது. மூணாவதா மார்க்கெட் கரெக்ஷன்ல நாம செய்யக்கூடாதது டோன்ட் ஓவர் லெவரேஜ் யுவர் போர்ட்ஃபோலியோ. கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றது ரைசிங் மார்க்கெட்ல ஆதாயங்களை கொடுத்தாலும் மார்க்கெட் கரெக்ஷன்ல லாசஸ் கொடுக்குது. அதிகப்படியான லெவரேஜிங், அதாவது அந்நிய செலவாணி ஃபோர்ஸ்ட் செல்லிங், அதாவது கட்டாய விற்பனைக்கு வழிவகுத்து பெரும்பாலும் நஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். நாலாவதா டோன்ட் இக்னோர் த பேசிக்ஸ் ஆஃப் ரீபேலன்சிங். மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் சர்டைன் செக்டர்ஸ் இல்லைன்னா அசட் கிளாஸஸ்ல ஓவர் வெயிட்டேஜை கொடுத்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கலாம். இங்க ரெகுலர் ரீபேலன்சிங்ன்றது நாம எதிர்பார்க்கக்கூடிய அசட் அலோகேஷன்ஸை நம்மளுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி போர்ட்ஃபோலியோவோட ரீஅலைன் பண்ண உதவுது. கடைசியா டாக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங்கை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அண்டர் பர்ஃபார்மிங் அசட்ஸை சேல் பண்றது மற்றொரு இடத்துல கிடைக்கக்கூடிய கெயின்ஸோட ஆஃப்செட் பண்றதுனால நம்மளுடைய டாக்ஸ் பில்ஸை மேனேஜ் செய்ய உதவுது. இப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி லாஸஸை யூட்டிலைஸ் பண்றதுனால டாக்ஸ் லயபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணி பொட்டன்ஷியல் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியதா அமையும். சுருக்கமா சொல்லணும்னா மார்க்கெட் கரெக்ஷன்ல லெவல் ஹெட்டட் அப்ரோச் மற்றும் லாங் டேர்ம் கோல்ஸை ஃபோக்கஸ் பண்றது முக்கியத்துவம் வாய்ந்தது. அவசர முடிவுகளை தவிர்த்து டைவர்சிஃபிகேஷன், ரீபேலன்சிங் மற்றும் பீரியாடிக் இவாலுவேஷன்ஸ் போன்ற ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்றதன் மூலம் மார்க்கெட் கரெக்ஷன்ல தங்குறது மட்டும் இல்லாம அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இருந்து வலுவாக வெளிப்படவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமையும் நம்புறோம். மற்றொரு முக்கியமான தலைப்பில் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.